பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை எனக்கு. யார் தான் சொல்லுவா அப்புறம் என் கதையை? அம்மா அப்பாவும் சொல்ல மாட்டாங்க, அண்ணன், ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் கேட்கல. நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கு எனக்கு டே ஒன்லேருந்து. அவங்கள கை அறுத்துக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. பாருங்க வேணா ஃபோட்டோஸை. இன்றைக்கி என்னையும் பண்ண வச்சிட்டாங்க. அதுதான் நடக்கும். ஒரு டெத் விஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்காந்துருந்தேன். வெளியே வந்து இந்த லாஸ்ட்டு 2 வருஷம் தான் ஒரு மனுஷனா காற்று வாங்கிறது கூட நான் என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ஒரு மனுஷனை என் கூட இருந்த எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி யாரெல்லாம் என் கூட இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு அதுக்குள்ளே 2 வருஷம் கல்யாணம், வீட்டை விட்டு பிரித்து கூட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு வீடு கட்டணும், இது கட்டணும், அது இங்கே வேலைக்கு போவோம், அங்கே வேலை, யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ, நமக்கு இதுதான் முக்கியம், அதுதான் என்ன. அதில் 3 படம் எனக்கு போச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏதோ பண்ணேன். அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷனு, ஒரு படம் முடியறதுக்குள்ளே இன்னொரு படம் டேட். அப்போ நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை, கம்பெனி ஆர்டிஸ்ட் நான். அப்படியே என்ன சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே வச்சு என்ன இது பண்ணுவீங்க. அதுலேருந்து நான் வெளியே வரக்கூடாது. நான் படித்த விஸ்காமுக்கும் நான் பார்த்த என்னுடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் ஒரு 5 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லைஃப்பில் நான் பார்த்துருக்குறேன். அந்த நாலேஜெல்லாம் வச்சு நான் எதுவும் க்ரியேட் பண்ணக்கூடாது. இதுலேயே அடங்கி இப்படியே இருக்கணும். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படங்கள், மாசா கமர்ஷியலாக. உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி படங்கள் நான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக முடியாது. காசுக்காக பண்ண படங்கள் எதுவுமே இல்லை. இருக்குது, சாப்பிட்ணும்ல, பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் எவன் ஜாம்பி படம் பண்ணுறான், எவன் ஸ்பேஸ் படம் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் எவன் பண்ணுறான், எதுக்கு நான் பண்ணணும்? ஓடுமா ஓடாதான் தெரியாது. இருந்தாலும் மெனக்கெட்டு என் ஆடியன்ஸுக்கு நான் நல்ல ப்ராடக்ட் கொடுப்பேன். அது ஒன்று தான் எனக்கு தெரியும். அது ஒன்று தான் நான் ஃபோக்கஸ் பண்ணது என் லைஃப்பில். ஏன்னா நீங்கள் போட்ட சாப்பாடு இது, நீங்கள் போட்ட பிச்சை எனக்கு. நான் ஏன் சைபர் புல்லிங்க்கு பிச்சை போடணும்? அவங்க ஃபாலோவர்ஸை நான் ஏன் டெவலப் பண்ணணும்? நான் பேச மாட்டேன். சிவன் குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. ஆம்பளையும் இல்லாமல் பொம்பளையும் இல்லாமல் இருக்கிறவங்களாம் நான் அப்படி தான், கடவுள் குழந்தைங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. என்ன இதெல்லாம்? ஃபாலோவர்ஸுக்காகவா? அதுக்காகவா பிறந்து வளர்ந்து இது பண்ணும்?